ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நிறைய மூலிகை அழிஞ்சிட்டே வருது. ஆமாம். நேச்சுரலாகவே கிடைக்கிற மூலிகைகள் நிறைய அழிஞ்சிச்சு. இந்த அழுகணிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கிறதே இல்லை. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. அழுகணி ஆமாம், இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் இப்போ உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறைய மூலிகைகள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ பார்க்கவே முடியலங்கிற மூலிகைகள்லாம் என்னெல்லாம் இருக்குது? அதாவது இந்த மண்ணுக்குள்ளே வெட்டினா ஒரு பூசணிக்காய் வரும், நிலப்பூசணின்னு பேர் அது. அது இப்போ வந்து நானே கண்ணில் பார்க்க முடியல. இப்போ வனத்துக்குள்ளே இருக்கும், அது பெரிய பெரிய காயாக இருக்கும், 10 கிலோ கூட நல்லா செல்வாக்கான வரும், அதை பார்க்க முடியல. அடுத்தது இந்த புடைவெறியன் கிழங்குன்னு ஒன்று இருக்கும், அந்த கிழங்கும் பார்க்க முடியல. நிலப்பூசணி எதுக்கு யூஸ் ஆகுது? நிலப்பூசணி வந்து ரொம்ப லீனாக பசி எடுக்கலை, ரொம்ப எலும்பு தோலுமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இதை பூசணிக்காய் அதை லேகியமாக பண்ணி சாப்பிட்லாம். அது லேகியமாக பண்ணி சாப்பிடும்போது எலும்பு நரம்பெல்லாம் ஸ்ட்ராங்காகவே கொஞ்சம் புஷ்டியாக இருக்கிறாங்க, அதுக்கு பயன்படுத்தலாம். புடைவெறியன் கிழங்குங்கிறது நரம்பு மண்டலத்துக்கு அது பவுடராக பண்ணி தேனில் குழப்பி சாப்பிடுவாங்க, அதுவும் கிடைக்கிறது இல்லை. அழுகண்ணி, தொழுகண்ணி, அழுகண்ணிலாம் முந்தியெல்லாம் ஈஸியாக எல்லா இடத்துலையும் சதுப்பு நிலை ஏரியாவில் தண்ணி கசிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல கிடைக்கும். இப்போ அது வந்து கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல, இது மாதிரி இருக்குது. இன்னும் எத்தனையோ மூலிகைலாம் வந்து பார்க்க முடியல. இதில் இந்த உருட்டு பிரண்டைன்னு ஒன்று இருக்கும், உருண்டையாக நீளமாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு 3 அடிக்கு ஒரு கனவு தான் இருக்கும், அதுவும் பார்க்க முடியல. அது எதுக்கு பயன்படுத்தலாம்? அந்த பிரண்டை வந்து இந்த அஜீரண கோளாறு, பசி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அது அந்த மருத்துவத்துக்கு அது பவுடர் தேவைப்படுது, அதுவும் பெரும்பாலும் பார்க்க முடியல. பிரண்டையில் நிறைய வகைகள் இருக்குது. நிறைய வகைகள் இருக்குது. அது வந்து உருட்டு பிரண்டை, களிப்பிரண்டை, சதுர பிரண்டை, மெர்க்குரி பவுடர் ஆகக்கூடியது ஒன்று, இந்த முப்பிரண்டைன்னு ஒன்று இருக்குது. முப்பிரண்டையும் இப்போ பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்புறம் இதுமாரி இன்னும் எத்தனையோ இருக்குது. இப்போ கஸ்தூரி மஞ்சள்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியல, மறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. சில காரணத்தினால மழை அளவுலாம் சரியான முறையாக இல்லாதனால சில எத்தனையோ மூலிகைலாம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. காட்டுக்கரணைன்னு ஒரு கருணை, அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை, பார்க்க முடியல. ஆமாம், நான் பார்த்தேன் ஒரு டைம், அந்த இலைய ரொம்ப நீளமாக இருந்துச்சு. ஆமாம், அது பூ விட்டால் அப்படியே பவள கொத்து மாதிரி தெரியும், அதெல்லாம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் சரியான ரத்தப்போக்குக்கெல்லாம் நிறைய கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ அதிகமாக கிடைக்கும். ஆமாம், நிறையா அழிஞ்சு போச்சு, மறைஞ்சி போச்சு. எத்தனை பேர் தெரியாத மூலிகையும் இருக்குது. அதான் வெண்மிளகு, வெண்மிளகுன்ட்டு இங்கே ஏற்காட்டில் ஒரு காலத்தில் நிறையா இருந்தது. வெண்மிளகை பார்க்கவே முடியல, கசப்புத்தன்மை பொருந்திய வெண்மிளகு, அது பார்க்க முடியல. கசப்பாக இருக்குமா? ஆமாம், காரம் கிடையாது, இளங்கசப்பாக இருக்கும். அதெல்லாம் இங்கே ஒரு கிலோமீட்டரில் நான் வந்து சின்ன வயசில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆமாம், இதுலேருந்து 1 கிலோமீட்டர் போனால் வெண்மிளகு நிறையா விளைஞ்சிட்டு இருந்தது. அது யாரும் பறிக்க மாட்டாங்க, அது யூஸ்லெஸ்ன்னு சொல்லி விட்ருவாங்க. அது வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை, அந்த செடியே இல்லை, அழிஞ்சிருச்சு. இது மாதிரி எத்தனையோ விதமான மூலிகை அழிஞ்சு வந்துட்டு இருக்குது. அதை நம்ம முடிஞ்ச மட்டும் பாதுகாக்கிறோம், தோட்டத்துலேயும் வந்து பயிரிட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யும்போது இது அழியாத இருக்குது, எதிர்காலம் வர சந்ததிகளுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த காரியத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மூலிகைகளை மறையாத பயன்படுத்திக்கிட்டு அதை வளர்த்திக்கிட்டு அதை பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். மூலிகை கண்ணில் பார்க்குறது மட்டும் பெருசு இல்லை, வளர்த்துறது பற்றி மட்டும் பெருசு இல்லை, அதை பிரயோகப்படுத்தணும், அதுதான் பெரிய விஷயமே. இந்த மூலிகை இவ்வளோ தான் போடணும், இது இந்த வேலையை செய்யுது, இது உடலுக்கு கேடு இல்லை, இந்த நல்ல விஷயத்தை வேலை செய்யுது அப்படின்னு தெரியறது தான் பெரிய விஷயம். அதனால் இப்போ எவ்வளோ எல்லாம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நம்ம முயற்சி பண்ணி செஞ்சிகிட்ருக்கிறோம். சித்த மருத்துவத்தில் மூலிகைகள் மட்டுமல்ல, உலோகங்கள்லேருந்தோ ஜீவன்கள்ல இருந்தோ நவபாசனங்கள் மற்றும் நவமணிகள், இந்த மாதிரி கனிமங்கள், இதை எல்லாத்துலேருந்துமே நிறைய மருந்துகள் செய்யலாம். இப்போ வாழையில் இந்த கருவாழை, அப்புறம் வாழையில் நிறைய வகைகள் இருக்குது, இல்லை கருவாழை, கல்வாழை, இந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்ததே இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கருவாழை என்பது மலைப்பிரதேசம், ரொம்ப குளிர்ச்சியான மலைப்பிரதேசம், மலை இடுக்கு, எப்போவுமே தண்ணி வடியாத ஓடிக்கிட்டு, எல்லா மாதத்துலேயும் வடியாத ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இந்த கருவாழையும் வரும், கல்வாழையும் வரும். அந்த கல்வாழைங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த மருத்துவ குணம் உள்ளது. அது பெரும்பாலும் எப்போவோ பார்த்தது, முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனால் கேரளாவில் ஒரு இடத்துல பார்த்தேன், அதோடு சரி. ஒரு வனத்துக்குள்ளே பார்த்தேன், அதோடு சரி. கருவாழை என்பது பழம் பழுத்தா கனிஞ்சு விழுவும், உள்ளே வந்து பழம் வந்து தக்க மாதிரி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், இனிப்பு சுவையில் இருக்கும். சாப்பிட்டா அளவு கடந்த குளிர்ச்சி, காய்ச்சல் வரும், அந்த அளவுக்கு இருக்குது கருவாழை. அதுவும் மருத்துவ குணம் உண்டு. மருத்துவத்துக்கு சில லேகியத்துக்கு கலக்க வேண்டிய மருந்து கல்வாழைங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு பொருள். இப்போ பூமி சர்க்கரை கிழங்குன்னு ஒன்று இருந்ததா தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது கூட கிடைக்கிறது இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ அது கிடைக்குமா, எந்த இடத்துல கிடைக்கும்? அது பூமி சர்க்கரை கிழங்கு என்பது
மலைகளில் வறண்ட மலைப்பிரதேசத்தில் வளராது. மலை அடிவாரங்களில் விளையும், வறண்ட ஏரியாவுங்களில் விளையும். அது வந்து மண்ணுக்குள்ளே நெளிஞ்சு இருக்கும் கிழங்கு. அந்த கிழங்கு கட் பண்ணி சும்மா பச்சை கிழங்கு சாப்பிட்டாவே அளவு கடந்த இனிப்பு. அது வந்து லேகியங்களுக்கு, நரம்பு மண்டலம், ஆண்களுக்கு நரம்பு மண்டலத்துக்கு சம்மந்தப்பட்ட லேகியங்களுக்கு பயன்படுது. இந்த கல்காயின் நான் ஒரு புக்கில் படித்தேன், பட் அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு அதுக்கப்புறம் கிடைக்கல. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? கல்காய் என்பது கல் பாறைங்களில் தொங்கும். அதாவது கிட்டத்தட்ட அது தங்க கலரில் மாதிரியே தொங்கும். கொத்து கொத்தாக திராட்சை கொத்தாட்டம் தொங்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றா தான் தொங்கும். அதிகமாகவும் வருஷம் அது வராது. எங்கேயோ ஒரு சில இடத்துல தான். அதாவது எந்த உயிரினமும் வன ஆடுகள் கூட போகாத இடத்துல, உயர்ந்த மலை முகட்டுகளில், பாறைகளில் எந்த உயிரினமும் அந்த இடத்துல போகக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கும். அதாவது மஞ்சள் நிறத்தில் அதனுடைய காய் திராட்சை கொத்து போல் இருக்கும். திராட்சை கொத்து போல் இருந்தாலும் அதில் ஒவ்வொரு இலை இருக்கும். அது மஞ்சள். அது வந்து கல்காய். தங்க பஸ்பத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. தங்கத்தில் இருக்கிற விஷத்தை எடுக்கக்கூடியது கல்காயின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பச்சை காயும் சாப்பிட்லாம். அந்த கல் காயை வந்து நம்ம முறைப்படி சாப்பிடும்போது அளவு கடந்த அஸ்தி சூடு, உடம்பு சூடு, சில நோய்களை சூட்டாக தணிக்கக்கூடிய ஒரு கல்காய். இது வந்து எங்கேயுமே இப்போ கிடைப்பதில்லை, ரொம்ப அரிது அப்படி கிடைத்தால். இப்போ நம்ம நிறைய மொழிகள் பேசினோம். இதே போல் வந்துட்டு நிறைய மொழிகள் வேறு வேறு இடங்கள்லையும் சரி, மலைகள்லையும் சரி, இப்போ நிறைய அழிஞ்சிருக்கும். இது மாதிரி ஏராளமான மூலிகை இருக்குதுமா. இது வந்து மீண்டும் அதை பற்றி நம்ம சந்திப்போம். எத்தனையோ இருக்குது, பார்ப்போம். மீண்டும் இதை நம்ம தொடர்ந்து பேசணும் நிறைய. கண்டிப்பாக பேசுவோம். ஏன்னா நம்மளை விட்டால் இது அழிஞ்சு போய்கிட்டே இருக்கும்.